ஸ்டோரி சாப்டரில் தூது மே பானி பாலில் தண்ணின்ற ஸ்டோரியிலேருந்து நம்ம கதையை பார்க்க போகிறோம். ஏக்கு குவாலா தூதுக்கா வியாபார் கர்த்தா. ஒரு மாடு வைத்திருப்பவர் பால் வியாபாரம் செய்துக்கிட்டு இருந்தார். இந்த தா வந்தால் பாஸ்ட் டென்ஸு. குவாலானா கவு கீப்பர், மாடு வைத்திருப்பவர். வஹ் தூத் மே ஆதா பானி மிலாக்கர் பேச்தா தா. மிலாக்கர்னா மிக்ஸ் பண்ணுறது, பேச்தானா சேல் பண்ணுறது. வஹ் தூத் மேனா அவர் பாலில், ஆதானா பாதி தண்ணியை மிக்ஸ் பண்ணி விற்பார். இந்த தா வந்தால் பாஸ்ட் டென்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தார். ஏக் தின் வஹ் காய் கரீத்னே பாஜார் கயா. அவர் ஒரு நாள், வஹ்னா அவர், காய்னா பசு, கரீத்னேனா வாங்க, பாஜார் கயானா பாஜாருக்கு போனார். ருபியே கோ தைலி மே பாந்துகர் லே கயா. பணத்தை பையில் கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டாரு. தோ பஹர் கா சமயத்தா. 2 மணி நேரமாக இருந்தது. ஆராம் கர்னே கேலியே. ஆராம்னா ரெஸ்ட் எடுப்பதற்காக. ஏக்கு பேடுக்கே நீச்சே. பேடுனா மரம். ஏக்கு பேடுனா ஒரு மரத்துக்கு நீச்சேனா கீழே. லேட்டுக்கர்னா படுத்து, சோகையான தூங்கிவிட்டார். பேடு பர் ஏக்கு பந்தர் தா. மரத்தின் மீது ஒரு குரங்கு இருந்தது. தானா இருந்தது. பந்தர் நே சோச்சா. குரங்கு யோசிச்சது. சோச்சானா யோசித்தது. தைலி மே கானே கி சீஜ் ஹோகி. பணத்தை அந்த பையில் சாப்பிட்றதுக்கான பொருள் இருந்திருக்குமோ அப்படின்னு. இஸ்லியே ஆதலால், தைலி லேக்கர் பேடு பர் பைட் கயா. பையை எடுத்துக்கிட்டு போய் மரத்தின் மீது உட்காந்து கொண்டது. பைட் கயானா உட்காந்து கொண்டது. பந்தர் நே தைலி கோலி. குரங்கு வந்து அந்த பையை ஓப்பன் பண்ணிச்சு. உஸ்மே கானே கி சீஜ் நஹி தி. அதில் வந்து சாப்பிட்றதுக்கான பொருள் இல்லை. ஏக் ருபியே கோ லேக்கர் பானி மே ஃபேங்கா. ஒரு பணத்தை எடுத்து தண்ணியில் வீசுச்சு. ஃபேங்கானா வீசுவது. அவர் ஏக் ருபியே கோ ஜமீன் பர் ஃபேங்கா. ஒரு பணத்தை எடுத்து, ₹1 அந்த நோட்டை எடுத்து ஜமீன் பர்னா தரையின் மீது வீசுச்சு. ஃபேங்கானா வீசுச்சு. இசி பிரகார் பந்தர் நே சபி ருபியே ஃபேங்க் தியே. இந்த விதத்தில் குரங்கு எல்லா பணத்தையும் வீசிவிட்டது. குவாலே நே தைலி கோ பானி படி கோஷிஷ் கி. குவாலே நே அந்த பசுமாட்டை வச்சிருந்தவர் அந்த பையை பானைனா பெறுவதற்கு, படி கோஷிஷ்கினா ரொம்ப முயற்சி செஞ்சார். பர் தைலி நஹி மிலி. ஆனால் பையை அந்த குரங்கு கொடுக்கவே இல்லை. ஜமீன் கே பைசே லேக்கர் கிர்னா. தரையில் போட்ட பைசாவை அவர் எடுத்துக்கொண்டார். கிர்னானா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டார். சிர்ஃப் ஆதா தா. பாதி காசு தான் கிடைச்சது மட்டும். குவாலே நே சமஜா. அப்போ தான் வந்து அந்த மாடு வச்சிருப்பவர் புரிந்து கொண்டார். தூதுக்கா பைசா மில்கயா. அந்த பாலுக்குரிய காசு நம்மளுக்கு கிடைச்சி விட்டது. பானிக்கா பைசா பானி மே சலாகயா. அந்த தண்ணிக்குரிய காசு தண்ணியிலேயே போய்விட்டது. நீதி. இதில் என்ன நீதினா, தூதுக்கா பைசா மில்கயா. நீ பாலுக்குரிய காசை வந்து நீ பாலில் விற்ற காசை உனக்கு கிடைச்சிச்சு. அவர் பானிக்கா பைசா பானி மேகி சலாகயா. தண்ணி மிக்ஸ் பண்ணி விற்றார்ல, அந்த காசு தண்ணியிலேயே போய்விட்டது. இதுதான் நீதி.